ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். ரகசியம்னா இது ஊரறிந்த ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எல்லாருமே வெற்றி பெறதுக்கு நீங்கள் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. இதோ 8 மந்திரம், 7 தந்திரங்கள், 10 ஐடியாக்கள் அப்படின்னு நிறைய வரும். நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு அப்படின்னு. இது சைக்காலஜிக்கலாக நம்ம நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எடுத்த உடனே தோன்றும். அது அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட ஒரு திறமை இருந்தால் போதும். அந்த ஒரு திறமையை நீங்கள் டெய்லியும் பயன்படுத்தி அதை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை வலுவாக்கி அதுலேயே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலேயும் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ரஜினி நடிகரில் சூப்பர் ஸ்டார் ஆனார். அவருக்கு என்ன தெரியும்? நடிக்க தான் தெரியும். சச்சின் டெண்டுல்கருக்கு அடிக்க தான் தெரியும், பேட்டு, கிரிக்கெட்டு. அதனால் அவர் அதில் ஃபேமஸ் ஆகிட்டார். இறையன்பு இதேமாதிரி நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க எதில் வச்சிட்டாங்கன்னா படிக்கிறதில்ல. அதை படித்து அதில் துறை ரீதியாக பெரிய ஆள் ஆகிட்டாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் போன்ற தமிழ் எழுத்தாளர்கள்லாம் எழுத்து மேலே ஆர்வம் இருந்துச்சு, அதில் திறமை இருந்துச்சு, எழுதி அவங்களாம் மேலே வந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி அது உண்மை கிடையாது. நீங்கள் இந்த 10 விஷயத்த பண்ணுங்கள், 8 விஷயத்த பண்ணுங்கள், 6 விஷயத்த பண்ணுங்கள், இத்தனை நம்பர் ஆஃப் விஷயங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறத விட, நீங்கள் உங்களோட பேசிக்காக எது நீங்கள் ஸ்ட்ரென்த்தோ அதை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணாவே உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தா நல்லா தெரியும். உங்களால் நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கா? மார்க்கெட்டிங் போங்க, நல்லா பேசி நல்ல மார்க்கெட்டிங் இதில் மேலே வாங்க. உங்களால் எழுத முடியுமா? எழுத்தராக வாங்க. விளையாட முடியுமா? ஸ்போர்ட்ஸ்மேனாக ஆகுங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு திறமை இருக்கோ அதையே திரும்ப பல மணி நேரம் பயன்படுத்தி அதில் நீங்கள் மாஸ்டர் ஆக முடியும்னு ரோமனில் அரிஸ்டாட்டில் அவர் சொல்லியிருக்காரு. அரிஸ்டாட்டில்ங்கிற ஒரு ஞானி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அரிஸ்டாட்டில்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஃபாதர், அவரே சொல்லியிருக்காரு. இது மாதிரி நம்ம சைக்காலஜிக்கலாக இந்த யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இவ்வளோ பண்ணால் தான் நம்ம பர்ஃபெக்ட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எது ஒன்றும் எடுத்து பண்ண ஆரம்பிங்க. இப்போ நானே இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ யாருமே எடிட்டிங் பண்ண ஆள் இல்லை, நானே தான் பண்ணுறேன். குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம், பேக்ரவுண்டு பின்னாடியும் மாற்றலை, 1:1 நானும் நடிகர் மாரி கவர்ச்சிகரமாக இல்லை. ஸோ இது நான் பேசுகிற உரையாடலாக தான், இன்ஃபோர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை. இப்போ அதை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசிக்கான விஷயத்த கூட பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ நான் இந்த வீடியோ போடணும், உங்கள்கிட்ட ஒரு கருத்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ போடுறேன். அப்படி போடும்போது இந்த வீடியோவை நான் என்னவாக இருந்தாலும் போடுறது தான் நல்லது. இதை நான் பர்ஃபெக்டாக பண்ணி தான் நான் எல்லாமே முடிப்பேன். பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து அடுத்த இந்த லாஸ்ட் வீடியோ இப்போ போடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் எடிட்டிங் நல்லா இருக்கணும், நல்ல கண்டென்ட் நம்ம போய் பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைபர் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது அது நல்லது தான். ஸோ அந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம். சரி, நீங்கள் உங்களுக்கான திறமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கக்கூடியவங்களா, இல்லை நல்ல காதால் மற்றவங்க பேசுகிறத கேட்கக்கூடியவங்களா, இல்லை கண்களால் எல்லா வித்தியாசத்தையும் கவனிக்கக்கூடியவங்களா, இல்லை சிறப்பாக படிக்கக்கூடியவங்களா, சிறப்பாக ஓடக்கூடியவங்களா, சிறப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களா, என்னங்கிறதே கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களோட திறமையை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.